சுகம் தேவனுடைய சித்தம். வேதவசனம் சொல்லுது வியாதி தேவனுடைய சித்தம்னு சொல்லவே இல்லை. உலகத்தில் வியாதி இருக்குது, ஆனால் வேதம் சொல்லுது சுகம்தான் தேவனுடைய சித்தம் என்று. நான் சாகாமல் பிழைத்திருக்கணும், தேவனுடைய மகிமையை இந்த உலகத்தில் விவரிக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தம். வேதத்தில் வாசிக்கும்போது அதுதான் விளங்குது, சித்தம் விளங்கிடுது, சித்தத்தை அறிவிக்குது எனக்கு. அப்போ ஒழுங்கின்மையை பார்க்குறேன். வியாதிங்கிறது ஒரு ஒழுங்கின்மை, குறைவு, தாழ்ச்சி, ஒன்றும் இல்லாத தரித்திரம், தோல்வி, குழப்பம், சமாதானம் இல்லாத குடும்பம், இதெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது. இதை மாற்றணும், இது ஆகாது, இப்படி வாழ முடியாது, இதை மாற்றணும். எப்படி மாற்றணும்? கர்த்தர் எப்படி ஒழுங்கின்மையை மாற்றினாரோ அது போலவே தான் நானும் மாற்ற வேணும். சித்தத்தை இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஏன் நம்மளை இங்கே வச்சிருக்கிறார், அவருடைய ஏஜென்ட்டாக வச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக வைத்திருக்கிறார். பரலோகத்திலே இப்படி சித்தம் நிறைவேறுது போல பூமியிலேயும் அது நிறைவேற்றப்படுவதாகங்கிறது தான் நம்முடைய ஜபம். பூலோகத்தில் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக இருக்கிறோம். 1000 பேர் இருந்தால் 1000 சித்தம் இருக்கும். இந்த 1000 சித்தம் நிறைவேறினா உலகம் தாறுமாறாக போயிடும். பூமியில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுங்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த பைபிளை வாசிக்கும் போது ஏதோ ஒரு வசனத்தை நம்ம வசதிக்காக எடுத்து இது பண்ணுறதில்ல, க்ளைம் பண்ணுறதில்ல. கர்த்தருடைய சித்தம் என்னென்று க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேத வசனத்திலேருந்து எதை கர்த்தர் விரும்புகிறார், என்னுடைய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என் மனைவி எப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஹலோ என் கையின் பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாக இருக்கலாம், இன்றைக்கி ஒரே குழப்பமாக இருக்கலாம், குடும்பத்தில் தடாறுபடாருன்னு சட்டி பானி தூக்கி அடிக்கிற சண்டையாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் கேட்கக்கூடாது பாருங்க, அவனுக்கு யாருக்கும் வழங்காது. காணாம ஒரு கல்யாணத்துக்கு போனார், கால் கழுவுற ஜாடியில் தண்ணி ஊற்றி நிரப்புனார். ஒரு ஜாடி 30 கேலன்னு, 6 ஜாடி 180 கேலன்னு. அது லிட்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு போயிடுது. வெறும் கல்யாணம் வீட்டுக்கு இல்லை, ஊருக்கே ஆக்கியிருக்கிறாரு. காணாம ஊருக்கே அங்கே ஒயின் ஆக்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் அவ்வளோ ஒயின் வேணும்னு அப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. இதை போய் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னையா நடந்ததுன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, அவர் சொன்னபடி செய்யுங்கன்னாங்க அந்த அம்மா. அவர் சொன்னபடி ஊற்றின பிறகு போய் பரிமாறினா அது நல்லா இனிப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் குடித்த திராட்சை ரசத்தோட நல்லா இருந்ததுன்னா அது எப்படி? அது நடக்காதுன்னு உலகத்தான கேட்டு பாருங்கள். இது நம்ப முடியாது. இது